முன்னர் பிரான்சில் ஜனநாயகன் படத்தின் பிரீமியர் ஷோ நிகழ்த்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஹவுஸ்ஃபுல்லாக முடிந்தன. ஆனால் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக படத்தின் வெளியீடு பிரான்சிலும் தள்ளி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரான்சில் உள்ள ஒரு முக்கிய திரையரங்கில் 905 இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான ஹாலில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்தின் பிரீமியர் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிடப்பட்ட சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு காரணம் முன்பதிவு டிக்கெட் விற்பனை மிகவும் மந்தமாக இருந்ததே என்கிறார்கள். திரையரங்கில் 905 இருக்கைகள் கொண்ட காட்சிக்கு வெறும் 16 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யப்பட்டன. இதனால் அதிர்ச்சியடைந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் பிரீமியர் காட்சியை ரத்து செய்ய முடிவெடுத்தனர். சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் என நடிகர்கள் பட்டாளம், வரலாற்று பின்னணி, பெரிய இயக்குனர், படத்தின் ட்ரெய்லர் 50 மில்லியனை தாண்டி வியூஸ் என பல விஷயங்கள் இருந்தும் பிரீமியர் காட்சிக்கு 16 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திரையிட ஏற்பாடு செய்தவர்கள் புரட்சியாக பார்த்தாலும் அது ரிஸ்கில் முடியும் என நினைத்து பின்வாங்கியதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.